சண்டே மார்னிங் சிக்கனை வாங்கி சிக்கன் கிரேவி வச்சுட்டு அதுக்கு ரசமும் எக்கும் வச்சுட்டு நான் வந்து என்னோட சமையலை முடிச்சிட்டேன். சமையல் நடந்துகிட்டு இருக்கும்போதே எனக்கு பசிச்சுட்டு அதனால கிரெயின்ஸ் வாங்கி வச்சிருந்தது இருந்தது. அதை வந்து ஒரு கிண்ணியில போட்டு நான் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன். இதை சாப்பிட்டா சோறு சாப்பிட மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்ன சத்தம் போட்டாங்க. அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கமும் போட்டு முழிச்சாச்சு. ஈவினிங் வெளியே வந்து தூத்து தொளிச்சுட்டு கிளைமேட்டை பார்த்தா காலையில எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் ஈவினிங்கும் இருந்தது. சூப்பராக இருந்து கிளைமேட். அந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம ஃபேஸை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதில் நான் வேற ஸ்கின் கேர் வேற பண்ணியிருந்தேன். ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சுட்டு தூங்கி முடிச்சதுனால ஃபேஸ் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு க்ளோவாக இருந்தது. அப்புறம் மோட்டரை போட்டு விட்டுட்டு மோட்டர் ஃபில் பண்ணதை வர மேலே நின்று அப்படியே சுற்றி பார்த்து வெளியே போய் ரசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். மாடிக்கு சுற்றி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா மலை சைடு நாங்கள் இருக்கிறதுனால மலையிலலாம் பார்த்தா மழை வந்து தெரியவே இல்லை. சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்கும் போல அப்படி இருந்தது. அப்புறமா நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு எங்க பாட்டி வீட்டுக்கு தான் நான் கிளம்பிட்டேன். அங்க போனதும் எங்க பாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணி நிறைய இந்த சீவல் தந்தாங்க. அதையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல முறுக்கும் போட்டு தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிஷின்ல ஒரு சின்ன வேலை இருந்து, ஏன்னா மண்டே இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன். அதனால நேத்து நைட்டே ஒரு ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது இருந்தது. அதை பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் அந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் தான் நான் நாளைக்கு போடலாம்னு சொல்லிட்டு எங்க மைனி எடுத்து தந்தது. லைட்டா லூஸா இருந்தது. அதை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச வேலைங்க இது. என்னோட கபோர்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே எடுத்து திருப்பி மடிச்சு உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால எல்லாத்தையும் இழுத்து வெளியே போட்டு அதை எல்லாத்தையுமே மடிச்சு நீட்டா திரும்ப உள்ள வைக்கிறதுக்கு நான் இருந்துட்டேன். ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது எதை போடலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். ஒன்னா வெளியே எடுக்க ஒன்னும் குழம்பிரும். அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து இப்படி மடிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் மடிச்சு வச்சுட்டேன். அவ்வளவுதான் மக்களே, சண்டேயும் ஒர்க்கிங் டேயாவே முடிஞ்சிட்டு. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.